வாழ்க்கை ஒரு பெரிய பாதை. இந்த பாதையில் போகும்போது நம்ம நடப்பவர்கள் பலரும் பேசுவாங்க. சிலர் நம்மளை ஊக்குவிப்பாங்க, சிலர் நம்மளை உடைக்க வைப்பாங்க, சிலர் நம்மளை புரிந்து கொள்ள முயலும், சிலர் நம்மளை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாரு. உன் வாழ்க்கையிலேயே மிக முக்கியமானவன் யாரு? நீயே. இந்த 1 மணி நேரம் நீ மறந்து போன நீயையே திருப்பி உனக்கு காட்டுற நேரம். இது மோட்டிவேஷனல் இல்ல, இது தெரப்பி கூட இல்ல. இது உன்னோடு நீ பேசுற ஒரு நேரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ரவி மோட்டிவேஷன் ஆஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட பயணத்துல நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. சாப்டர் 1. உன் வலியை எல்லாரும் புரிய மாட்டாங்க. உன் மனசு எதுக்குத்தான் வலிக்குது என்று அதை நீயே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய நாள் வரும். பக்கத்துல இருப்பவர்களும் அருகில் இருப்பவர்களும் கூட நீ யாருன்னு புரிஞ்சுக்க கூட முயற்சி செய்ய மாட்டாங்க. சில நேரங்கள்ல நீ சிறிய உதவி கேட்டாலும் கூட அவன் எப்போதும் இப்படிதான் என்று ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல நின்னுட்டு பார்த்துடுவாங்க. உண்மை என்னன்னா, உன் வலியை யாரும் உணர மாட்டாங்க. ஏனெனில் அது உனக்கு தான் நடந்தது. அவர்கள் அதை கேட்டதுதான். அது 2 வேறான உலகம். நீ இரவு அழுததை யாரும் காண மாட்டாங்க. நீ காலை மறுபடியும் எழுந்து நடக்கிற தைரியத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா நீ தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று. நீ போராடுற இந்த பயணத்துல உன்னை நீ மட்டும்தான் உண்மையா புரிஞ்சுக்குவே. சாப்டர் 2. உன்னை மதிக்காத இடத்திலிருந்து நீ விலகணும். வாழ்க்கையில ஒரு நேரம் வரும்போது நீ யாருக்கு யாரா இருக்கிறேன்னு முக்கியமாகிவிடும். சில இடங்கள்ல நீ நிக்க கூடாது. சில மனிதர்களிடம் நீ பேசக்கூடாது. ஏன்னா அங்க நின்னா நீ தாழ்ந்து போவ. அவங்கள் பண்ற நடத்தை, அவங்களின் வார்த்தை, அவங்களின் சைலன்ஸ் கூட உன்னை சிதற வைக்கும். கேளு, நீ விலகிறது பலவீனம் இல்ல. விலகிறது உன் மதிப்பு. உன் மனசுக்கு அமைதி இல்லாத இடத்துல நீ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னை மதிக்கிற இடத்துல நீ நின்னா நீ வளருவ. உன்னை இழிவாக்குற இடத்துல நீ நின்னா நீ உன்னை இழந்துடுவ. இது சிம்பிள். ஆனா ஃபாலோ பண்றது டஃப். ஆனா நீ ஃபாலோ பண்ணணும். சாப்டர் 3. விளக்கம் எல்லாருக்கும் தேவையில்லை. சில மனிதர்களுக்கு நீ என்ன சொன்னாலும் அவங்க எப்படி வேண்டுமோ அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. நீ உண்மையா பேசினாலும் அவங்க எதிர்ப்பாதான் கேள்விப்பட்டுவாங்க. நீ சாஃப்டா விளக்கம் கொடுத்தாலும் அவங்கள அதை பிளேமா எடுத்துக்குவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களோட மனசு முன்பே ஃபில் ஆயிருக்கும். நீ சொல்றதை பார்க்க அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்ல. அவங்கள் நீ தவறு என்று முடிவு செய்து நின்னுட்டு இருக்கிறாங்க. இப்படியான இடங்களில் விளக்கம் சொல்லுறதே தேவையில்லை. நீ உன்னோட உண்மையை காட்ட வேண்டியது யாராவது உண்மையா பார்க்கிறவங்களுக்கு தான். மற்றவங்களிடம் மௌனமே சரியான பதில். சாப்டர் 4. அமைதி ஒரு ஆயுதம். அமைதியா இருந்தது பலவீனம் இல்ல. அமைதி என்பது நீ உன்னை கண்ட்ரோல் பண்ற பெரிய சக்தி. நீ சொன்னால் ராயட் ஆகிவிடும் நேரத்துல நீ அமைதியா நின்னிருப்பது, அது உன் பவர். சிலர் பேசுறதை விட நீ அமைதியா இருப்பதுதான் அவங்களுக்கு பிகெஸ்ட் ஷாக். ஏன்னா அது அவர்களோட உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அமைதி ஒரு கத்தி மாதிரி. அது கத்துவதில்லை. ஆனா அது உண்மையை பலி காட்டிவிடும். சாப்டர் 5. உன்னை யார் பார்க்கணும், யார் இருக்கணும். நீ டவுனா இருந்தபோது உன்னை நினைச்சவர்கள், அதுவே உன் மனிதர்கள். நீ ஹாப்பியா இருந்தப்போ உன்னோட சைடு வந்தவர்கள், அதுவே கூட்டம். நீ துன்பத்தில் இருந்த நாள் உன்னை கால் பண்ணாதவர்கள், உன்னை கண்டிப்பாக சந்தோஷத்துல கூட டிசர்வ் பண்ண மாட்டாங்க. சிலரிடம் நீ பொருத்தப்படவே மாட்டேன். சிலரிடம் நீ புரியப்படவே மாட்டேன். சிலரிடம் நீ மதிக்கப்படவே மாட்டேன். அது சரி. அவங்கள் வேறு உலகம், நீ வேறு உலகம். உன் வாழ்க்கையை நாசம் பண்றவர்களை நீக்காதவன் வாழ்க்கையை சரியாக நடத்த முடியாது. சாப்டர் 6. கடந்த காலம் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ கடந்த காலத்தில் உடைந்திருக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம், காயம் அடைந்திருக்கலாம், துரோகம் சந்திச்சிருக்கலாம். ஆனா அது உன்னை முடிவு செய்ய வந்தது இல்ல. அது உன்னை மாற்ற வந்தது. ஒரு மரக்கிளை உடைந்தாலே மரம் சாகிவிடுமா? அது இன்னொரு பக்கம் கிளை விட்டு வளரும். நீயும் அப்படித்தான். நீ எத்தனை தடவை உடைந்தாலும் உனக்குள் இருந்த சக்தி மீண்டும் வளர வைக்கும். தனிமை ஒரு தண்டனை இல்லை. தனிமை உன் கண்டுபிடிப்பு. ஸ்டேஜ். சாப்டர் 7. உன்னை நீ மதிச்சா உலகம் உன்னை மதிக்கும். உன்னை யார் மதிக்கணும்? உன்னை யார் காப்பாத்தணும்? உன்னை யார் புரிஞ்சுக்கணும்? ஒரே ஒருத்தன், நீதான். நீ உன்கிட்ட வைத்த வார்த்தையை காப்பாத்தினா உலகமே உன்னை மதிக்கும். நீ உன்னை விட்டுட்டா உலகம் உன்னை இழிவாக்கி விடும். உன்னை மதிக்காத இடத்துல நின்னுட்டு எப்போ மதிப்பாங்க என்று எதிர்பார்க்கிறது வாழ்க்கையையே வீணாக்குறது. உன் மதிப்பு உன்னாலதான் வரும். நீ உன்னை மதிக்க ஆரம்பிச்சா உன்னை நேசிக்கிறவங்கள் தானாகவே வருவாங்க. நினைச்சுக்கோ, உன் வாழ்க்கை உன்னாலதான் டிசைன் செய்யப்பட வேண்டியது. உன்னை நீயே லிஃப்ட் பண்ணு. உன் பாதையை நீயே அமை. உன் உலகத்தை நீயே உருவாக்கு. நீ இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் உன்னோட உண்மையான நீயோட பேசின. இப்ப முடிவு பண்ண வேண்டியது ஒண்ணுது. நீ உன்னை விட்டுட மாட்ட. நீ உன்னை காப்பாத்துவ. நீ உன் பாதையை நடப்ப. இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்காக காத்திருக்காதே.
நீ உன்னை புரிஞ்சுக்கோ, அது போதுமே. நீ எழுந்து நில். நீ மீண்டும் ஆரம்பி. உன்னோட புதிய பயணம் இப்போதான். உன் முதல் சக்தி, உன் முதல் ஆதரவு, உன் முதல் தைரியம் உன்தான்.